ஒரு பேக்கோ 2 பேக்கோ அந்த மாதிரி இருந்தாலுமே காண்டாக்ட் பண்ணி எங்களை புரோக்கன் தனி ரைஸ் தனியா, அப்புறம் ஃபுல் ரைஸ் தனியா, கருப்பு உமி எல்லாமே தனியா வந்துடும் உங்களுக்கு. இதுதான் எண்ட் பாயிண்ட். உங்களுக்கு குவாலிட்டி இங்கே தான் வந்து கரெக்டான எக்ஸாக்ட் ரைஸ் குவாலிட்டி உங்களுக்கு வருது. லோவஸ்ட் 750 1800 வரைக்கும் குவாலிட்டி பண்ணிட்டு இருக்கோம். ரைஸ் வந்து எப்படி தனித்தனியாக கொண்டு வருதுன்னு சொல்லிட்டு இதில் வந்து புரோக்கனும் இருக்கும், கருப்பு அரிசியும் இருக்கும், எல்லாமே இருக்கும். செப்பரேட் பண்ணி டஸ்ட் எல்லாத்தையும் நீக்கிட்டு பாயில் பண்ணிட்டு அப்புறம் இதுதான் ஸ்டீமர் ஆக்சுவலாக பார்த்துங்க. ஸோ த்ரூ ஸ்டீமிங் வந்து பாயில்டு இங்கே வரும். ஆக்சுவலாக இதான் வந்து குவாலிட்டியான நெல் வந்து அப்பா செக் பண்ணிட்டு. ஹரிகரன் ட்ரேடர்ஸுங்க, என்னோட பேர் பெருமாளுங்க. வணக்கம் சார். வணக்கங்க சார், உங்க பேரு? என்னோட பேர் பெருமாளுங்க. ஓகே, உங்க மண்டி நேம் என்ன சார்? ஹரிகரன் ட்ரேடர்ஸுங்க. எங்க இருக்குது இது? குடியாத்தம், வேலூர் மாவட்டம் சார். எவ்வளவு வருஷமா இந்த பிசினஸ் பண்றீங்க? நான் வந்து 40 வருஷமா பண்ணிருக்கேன் சார். ஓகே, என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ரைஸ் நீங்க? எல்லா விதமான குவாலிட்டியும் பண்றேன் சார். ஓகே சார், லாஸ்ட் டைம் நம்ம வீடியோ போட்டோம், எப்படி இருந்துச்சு? ரொம்ப யூஸ் இருந்தது சார். நல்ல குவாலிட்டியான கொடுக்குறோம். ஓகே, நல்லபடியா ஜனங்களுக்கு சர்வீஸ் பண்ணிக்கிறோம் சார். எந்த வித குறையும் இல்லை சார். ஓகே, மக்கள் கேட்குற மாதிரி எங்களுடைய ரகம் வந்து ரொம்ப தரமான முறையில் கொடுக்குறோம் சார். சரி சார், இப்போ நம்ம பார்க்கலாமா சார்? தாராளமாக பார்க்கலாம் சார். எல்லா குவாலிட்டி பார்க்கலாம் சார். என்னுடைய சன் வந்து இப்போ பேசுவார் சார். ஓகே, தேங்க்யூ சார். வணக்கம், நான் ஹரிஹரன் பேசுகிறேன். ஹரிஹரன் ட்ரேடர்ஸ், குடியாத்தம், வேலூர் டிஸ்ட்ரிக்ட். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து மில் டோருக்காக வந்திருக்கோம். நம்ம கடை ஆல்ரெடி வீடியோ பார்த்துருப்பீங்க, குடோன்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ஹோல் மில் ஆக்சுவலாக எங்கே நம்ம சரக்குனா ப்ரொடியூஸ் ஆகுதுன்றது பார்க்கறதுக்காக சும்மா ஒரு கஸ்டமருக்கு எப்படி நாங்கள் மேனுஃபேக்சர் பண்ணி தரமான பொருள் கொடுக்குறோம் அப்படின்றத உங்களுக்கு காமிக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. இது பார்த்தீங்கன்னா இதுதான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மில்லுலேருந்து ஆக்சுவலாக நெல் வரும். இது நெல் மூட்டை. இது ஆக்சுவலாக வந்து லோடாக வந்துடுவோம். நாங்கள் செலக்ட் பண்ணி வாங்கிடுவோம். இது ஃபுல்லாகவே வந்து நெல் மூட்டை. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நெல் இருக்குது. இதுதான் வந்து குவாலிட்டியான நெல் வந்து அப்பா செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு இங்கே இருக்கிறது எல்லாமே நெல். ஒவ்வொரு ப்ராசஸாக நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன், அப்படியே பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இங்கே தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து பச்சை நெல் வந்து இங்கே கொட்டுவாங்க. ஸோ இவங்க எல்லாருமே ஒர்க்கர்ஸ் இவங்கன்னா. ஸோ இங்கே தான் ஆக்சுவலாக நெல் குவாலிட்டியான வாங்கினது வந்து இங்கே மூட்டை மூட்டையாக வரும். ஸோ இதுதான் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. இங்கே வந்து நெல் கொட்டிட்டா இங்கேருந்து ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நேராக வந்து ஸ்டோரேஜுக்கு போகும். ஸ்டோரேஜ் போனோடனே அங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோரேஜ் 3 ஸ்டோரேஜ் இருக்கும். அங்கே தான் வந்து பாயில் பண்ணுறது எல்லாமே. ஸோ அங்கே தான் பாயில் பண்ணுறது. ஆக்சுவலாக வந்து ஒரு 10 ஸ்டெப்ஸ் இருக்குது ஆக்சுவலாக ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும். ஃபஸ்ட்டு வந்து இங்கே நெல் வந்து செப்பரேட்டர். இது பார்த்தீங்கன்னா டஸ்ட்டு எல்லாமே க்ளீன் பண்ணி டஸ்ட்டு தனித்தனியாக வந்து எடுத்துருவோம். ஆக்சுவலாக இது செப்பரேட்டர். பேடியில் இருக்கிற எல்லாமே வந்து டஸ்ட் எடுக்கிறத செப்பரேட்டர். ஆஃப்டர் தென் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டோரேஜ் இருக்குது. இப்படியே வாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே தான் ஸ்டோரேஜ். ஆக்சுவலாக இது வந்து வாட்டரில் வந்து பாயில்டு ஸ்டோரேஜ் இருக்குது. 2 ஸ்டோரில் வந்து ஆஃப்டர் 2 ப்ராசஸ் வந்து இங்கே ஸ்டோர் பண்ணி ப்ராசஸிங் ஆகும். த்ரூ ஸ்டீமர் வழியாக வந்து அங்கே வந்துடும். இதுதான் ஸ்டீமர் ஆக்சுவலாக பார்த்துங்க. ஸோ த்ரூ ஸ்டீமிங் வந்து பாயில்டு இங்கே வரும். ஆக்சுவலாக இதுதான் டெம்பரேச்சர் 84 டிகிரி செல்சியஸில் வந்து உங்களுக்கு ஸ்டீமர் செட். ஆக்சுவலாக த்ரூ திஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே தான் நெல் வருது. ஸோ இந்த ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா என்னென்னா உங்களுக்கு நெல் அங்கே வந்து செப்பரேட் பண்ணி டஸ்ட் எல்லாத்தையும் நீக்கிட்டு பாயில் பண்ணிட்டு அப்புறம் வந்து த்ரூ ஸ்டீமர் வந்து இங்கே செப்பரேட் பண்ணி நம்ம பேடி வந்து உள்ள ப்ராசஸிங் போகுது. ரியலாக வந்து ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் வந்து நெல் வந்து அரிசியாக எப்படி கன்வெர்ட் ஆகுன்றது இது வரைக்கும் வந்து பேடி கிளீனிங் அண்டு எல்லாமே கல் மேலே இருக்கிற ஹஸ்க்கு எல்லாமே க்ளீன் பண்ணிட்டு இங்கே ஸ்டார்ட் ஆகும். இதுலேருந்து உள்ளே போனால் அடுத்து எப்படி ப்ராசஸ் ஆகுதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஹல்லர். ஆக்சுவலாக இங்கே தான் வந்து பேடி இதுதான் பார்த்தீங்கன்னா ஹல்லர். ஸோ அங்கேருந்து நெல் வந்ததை த்ரூ ஹஸ்க்குனா ரிமூவ் பண்ணி ரைஸாக இங்கே தான் ஹல்லரில் க்ளீன் ஆகிட்டு வரும் உங்களுக்கு. அடுத்த ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா நம்ம சில்கி ஒயிட்னர் இருக்குது. ஸோ இதுதான் அடுத்த ப்ராசஸ். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது ஒயிட்னரு. ஸோ 2 கல்லும் ஸ்டோனும் க்ராஸ் பண்ணி உங்களுக்கு இருக்கிற ஹஸ்க்குனா வந்து ரிமூவ் பண்ணுறது இது. அங்கே உள்ள பார்த்தீங்கன்னா சில்கி பாலிஷ். அதுதான் உள்ள சில்கி பாலிஷ் பண்ணோம். உங்களுக்கு பேடியும் ரைஸும் வந்து செப்பரேட் பண்ணுறது.
அந்த இது பாத்தீங்கன்னா ரைஸ் உங்களுக்கு ஒவ்வொரு ப்ராசஸ்லயுமே தெரியும் ரைஸ் வந்து எப்படி தனித்தனியா கொண்டு வருதுன்னு சொல்லிட்டு. இதுல வந்து புரோக்கனும் இருக்கும், கருப்பு அரிசியும் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆக்சுவலா இது டில் இந்த ஒரு ப்ராசஸ். அடுத்து இது பாத்தீங்கன்னா இதுதான் வந்து புரோக்கன் ரைஸ் எல்லாமே தனியா செப்பரேட்டர் இது. ஸோ புரோக்கன் தனி ரைஸ் தனியா, அப்புறம் ஃபுல் ரைஸ் தனியா, கருப்பு உமி எல்லாமே தனியா வந்துடும் உங்களுக்கு. அடுத்து ஃபைனல் ஸ்டெப் பாத்தீங்கன்னா இதுதான் ரைஸ். ஸோ இங்க தான் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து நம்மளுக்கு ரைஸ் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ரைஸ். இதுதான் எண்ட் பாயிண்ட். உங்களுக்கு குவாலிட்டி இங்க தான் வந்து கரெக்டான எக்ஸாக்ட் ரைஸ் குவாலிட்டி உங்களுக்கு வருது. ஸோ த்ரூ திஸ் இங்க இதுக்கப்புறம் வந்து பேக்கிங் தான். இதை வந்து காமிச்சிட்டு அப்புறம் நாங்கள் பேக் பண்ணிடுவோம், என்ன பிராண்டில் வேணுமோ அப்படின்ற மாதிரி நாங்கள் பேக் பண்ணிடுவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மில் ஃபுல்லாகவே மில் டோர் காமிச்சிருப்போம் உங்களுக்கு. ஸோ என்னென்ன ப்ராசஸில் வருது, எப்படி மேனுஃபேக்சர் ஆகுது, நம்மளுக்கு எண்ட் யூசர் எப்படின்னா வந்து ரைஸ் ப்ரொடக்ஷன் ஆகுதுன்ற ஒரு கஸ்டமர் அவேர்னஸ்க்காக உங்களுக்கு கொடுத்தேன். ஸோ இதுதான் ரைஸ் எண்டு ப்ராடக்ட் ஆக்சுவலாக. ஸோ நம்ம என்ன மாதிரி சர்வீஸ் பண்ணுறோம்னா தமிழ்நாடு ஃபுல்லாகவே வந்து ரொம்ப குறைஞ்ச விலையில் நல்ல பொருள் தான் தரணுன்ற தான் எங்களோட மோட்டோ. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான், அதனால தான் உங்களுக்கு மேனுஃபேக்சரிங் யூனிட்டே எந்த மாதிரி ப்ராசஸ் ஆகுது அப்படின்றது உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த மேனுஃபேக்சரிங் யூனிட். இங்கேருந்து தான் வந்து நம்ம கடைங்களுக்கு வந்து பேக் பண்ணி அரிசி பிராண்டடில் வருது, எல்லா பிராண்ட்லேயும் வருது உங்களுக்கு. ஸோ நம்ம என்ன மாதிரி சர்வீசஸ்னால் பண்ணுறோன்னா பல்க் கஸ்டமர், ஸோ கடைங்களுக்கு வீட்டுங்களுக்கு ஒரு பேக் 2 பேக் கேட்குற கஸ்டமருக்கும் ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருக்கோம், அந்த மாதிரி சர்வீஸ் பண்ணுறோம். மெயினாக வந்து ஹோல்சேல் டீலர்ஸு, ஹோல்சேலர் அவங்கனாவுமே வந்து கம்மியான ரேட்டுக்கு நல்ல குவாலிட்டியான ரைஸும் நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க, ரெக்வஸ்ட்டும் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கே தெரியும் இந்த மாதிரி ப்ராடக்ட் எப்படி மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி மேனுஃபேக்சர் அவுட் சோர்சிங்கும் நாங்களே பண்ணுறதுனால தான் உங்களுக்கு இந்த மாதிரி சீப்பான ரேட்டுக்கு நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட் நம்ம வந்து ரீச் பண்ணுறோம். ஸோ இங்கவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு அடுத்த ப்ராசஸாக என்னென்ன மாதிரி பிராண்டில் வேணும். இது ஆல்ரெடி நம்ம குடோனில் இருக்கிறது தான், தாமரை கலசம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குவாலிட்டி வருது. ஸோ இங்கே தான் பேக் ஆகி இங்கேருந்து நம்ம குடோனுக்கு வரும், த்ரூ அங்கேருந்து அடுத்த டிஸ்ட்ரிபியூஷனுக்கு நடக்கும். ஸோ பல்க் கேட்குறவங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜ் கட் பண்ணுறதுக்காக த்ரூ மில்ல இருந்தே கூட உங்களுக்கு டைரெக்டாக உங்களுக்கு ஸ்டோருக்கு உங்களுக்கு பண்ணி கொடுக்கலாம். ஸோ தீபாவளி, பொங்கல் ஸ்கீம், ஃபண்டு அந்த மாதிரி கொடுக்குற கஸ்டமர்னா ரொம்ப கம்மி ரேட்டில் குவாலிட்டியான ப்ராடக்ட் வந்து கேட்பாங்க ஆக்சுவலாக. ஸோ அந்த மாதிரி கஸ்டமர் வந்து டைரெக்டாக ரீச் பண்ணால் உங்களுக்கு டைரக்ட் மில் ரேட்டுக்கே வந்து உங்களுக்கு காஸ்ட் கம்மியாக வந்து பெஸ்ட் குவாலிட்டி கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி குவாலிட்டி அந்த மாதிரி பர்சன்ஸும் நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம். ஹோம் பேஸ்ட் பிசினஸ் பண்ணலாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாம் நீங்க எப்படி சப்போர்ட் பண்றீங்க? ஸோ வீட்டிலே நிறைய உமன் ஆண்டர்பிரினர்ஸும் இருக்காங்க. வீட்டில் வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கவங்க கூடமே வந்து ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியாக நாங்கள் வந்து ஒரு ஐடியா கொடுக்குறோம். கால் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்கலாம். அவங்க என்னன்னா வந்து ஒரு 5 பேக் 10 பேக் அந்த மாதிரி கஸ்டமர்ஸ்னா கூடமே வந்து எங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி பேசினாங்களா த்ரூ நாங்கள் பார்சல் சர்வீஸ் மூலயமா அவங்களுக்கு மல்டிபிள் பிராண்ட்ஸ். இது வந்து ஜஸ்ட் ஒன் பிராண்ட் உங்களுக்கு ஷோகேஸ் பண்ணுறது. நம்ம வந்து மல்டிபிள் பிராண்ட் ஷோரூம் தான். எல்லா பிராண்டுமே எல்லா ரேட்டுமே ஃப்ரம் லோவஸ்ட் 750 1800 வரைக்கும் குவாலிட்டி பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ அதனால கஸ்டமருமே வந்து எல்லா டைப்ஸ் ஆஃப் கஸ்டமர்ஸும் இருப்பாங்க. வீட்டில் இருக்கிற பெண்கள் வந்து மூட்டை எடுத்து வெளியில் சர்வீஸ்னா வந்து ப்ராப்பராக கடை வச்சு பண்ண முடியாதனால நம்மளே அதுக்கான செட்டப்பு என்ன மாதிரி சப்போர்ட்டோ வந்து நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். ஒரு மினிமம் 5 பேக் 10 பேக் வீட்டில இருந்தே வச்சு சேல் பண்ணுறதுக்குமே நாங்கள் ஐடியா கொடுக்குறோம். தெரிஞ்ச பர்சனுக்கு அவங்களே கொடுக்கவும் பண்ணி கொடுக்கலாம். ஓகே சார், இப்போ வந்து நிறைய பேர் வந்து ஓன் பிராண்டிங் வேணும் சொல்றாங்க. அவங்களுக்கு எல்லாம் எப்படி சப்போர்ட் பண்றாங்க? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்னோட நேம் வந்து 100 ப்ராஜெக்ட்ஸ். ஸோ நம்ம பிராண்ட் நம்ம யூஸ் பண்ணி சேல்ஸ் பண்ணலாமா சார்? அந்த மாதிரியும் பண்ணி கொடுக்கலாம். நீங்க ப்ராப்பர் ரெஜிஸ்ட்ரேஷனோட உங்ககிட்ட பிராண்டட் எல்லாமே இருந்துச்சு, பேக் இருந்துச்சுன்னா உங்க பேக் நீங்க கொடுத்தாலுமே நம்ம இங்க பாத்தீங்கன்னா இதுதான் ரைஸ், ரா ரைஸ். இங்க வந்து ரைஸ் ப்ரொடக்ஷன் ஆயிட்டு இருக்கும். த்ரூ பேக்கிங் வந்து உங்க பேக் கொடுத்து இல்லைன்னா கஸ்டமைஸ்டு பேக் உங்களுக்கு உங்க ஓன் கடையோட கஸ்டமைசேஷன் பண்ணி உங்க நேமோட ப்ராப்பர் ரெஜிஸ்ட்ரேஷனோட இருந்தா அதுவுமே நாங்க பண்ணி கொடுக்குறோம். என்ன மாதிரி உங்களுக்கு கஸ்டமைசேஷன் வேணும் அப்படின்னாலுமே. சோ அதுக்கு என்ன எக்ஸ்ட்ரா சார்ஜ் ஆகுமா சார்? இல்ல நார்மல்? இல்ல, எக்ஸ்ட்ரா ஒரு பேக்ல என்ன சார்ஜஸ் வருமோ அந்த சார்ஜஸ் தான் வரும். ஆனா பிராண்ட் எல்லாம் எல்லாமே பேர்ல இருக்கு. பிராண்ட் நீங்க எந்த மாதிரி கஸ்டமைசேஷன் கேட்டாலுமே பண்ணி கொடுக்குறோம். சூப்பர் மார்க்கெட்ஸ் இல்ல புதுசா தீபாவளி ஆர் ஃபண்ட் இல்ல கடைங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கா சூப்பர் மார்க்கெட்டுக்கு இந்த பிராண்ட் தான் வேணும் இந்த மாதிரி குவாலிட்டி கேட்கறவங்களுக்குமே நாங்க பண்ணி கொடுக்குறோம். மினிமம் எவ்வளவு சார் குவாண்டிட்டி வாங்கணும்? பிராண்ட் நம்ம கஸ்டமைஸ் பண்ணனும்னா பாத்தீங்கன்னா மினிமம் 3 tons ஆச்சு இருக்கணும். நம்ம கஸ்டமைஸ் பண்ணனும்னா கூட வந்து 3 டன் மினிமம் வந்து 3 tons இருந்தா நம்ம பண்ணி கொடுக்குறோம். கஸ்டமைசேஷனுக்கு வந்து 2000 பேக்ஸ் இருந்தா தான் நம்ம பண்ண முடியும். சோ மினிமம் 2000 பேக்ஸ் அந்த மாதிரி ஆர்டர்ஸ் இருந்தா கஸ்டமைஸ்டு பேக்ல நம்ம பண்ணி கொடுக்கலாம். இல்ல மினிமம் பல்க் ஆர்டர் பாத்தீங்கன்னா வந்து 3 tons 120 பேக்ஸ் நம்ம வண்டியில எந்த தமிழ்நாடுக்குள்ள எங்க இருந்தாலுமே நம்ம பண்ணி கொடுக்கலாம். சார் கம்மியான ரேட்னா மினிமம் ஸ்டார்டிங் பிரைஸ் என்ன பிரைஸ்? ஸ்டார்டிங் வந்து broken ரைஸ்ல இருந்தே ஸ்டார்ட் பண்றோம். ஸ்டார்டிங் 750 ல இருந்து 1800 வரைக்கும் இருக்கு. broken ரைஸ், ஃபுல் பாயில்டு, ஆஃப் பாயில்டு,
அப்புறம் ரா ரைஸ், பாஸ்மதி ரைஸ், சீரக சம்பா எல்லாமே எண்ட் டு எண்ட் வெரைட்டி பண்றோம். சரி. மில்லுல வந்து ஒரு ப்ராடக்ட் தான் மேனுஃபேக்சரிங் ஆகிறதுனால உங்களுக்கு ஒரு ப்ராடக்ட் காமிச்சிருக்கோம் நாங்க. நிறைய பேர் வந்து டெய்லி யூஸ்க்காக கேக்குறாங்க. ஓகே. சோ அவங்களுக்கு எந்த ரைஸ் பெஸ்டா இருக்கும் உங்க சஜஷன்? ஓகே, நாங்க வந்து ஹோல்சேல் அண்ட் ரீட்டைல் ரெண்டுமே பண்றோம். ஓகேங்களா? ஸோ ஹோல்சேல் பண்ணீங்கன்னா நம்ம மில்லுல இருந்து உங்களுக்கு டைரக்டா ப்ராடக்ட் வரும். ஹோல்சேலுக்கு வந்து பெட்டர் ஆஃபர் இருக்கும் உங்களுக்கு, ரேட்டுமே உங்களுக்கு கம்மி பண்ணி நல்ல டிஸ்கவுண்ட் ரேட்டுக்கு கொடுக்குறோம். ரீட்டைல் கஸ்டமர் ஒரு பேக் 2 பேக் வேணுன்ற கஸ்டமர் கூடமே நாங்க வந்து கரெக்டா மில் ரேட்டுக்கு தான் வந்து உங்களுக்கு கொடுக்குறோம். ஆக்சுவலா த்ரூ பார்சல் சர்வீஸ் மூலயமா வந்து கால் பண்ணி நீங்க என்கொயரி பண்ணீங்கன்னா உங்களுக்கு மில் ரேட்டுக்கு த்ரூ பார்சல் சர்வீஸ் மூலயமாவும் டெலிவரி பண்றோம். ஒரு பேக் 2 பேக்னாலும். ஸோ கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல நீங்க கால் பண்ணி ஒரு பேக்கோ 2 பேக்கோ அந்த மாதிரி இருந்தாலுமே காண்டாக்ட் பண்ணி. ஹோட்டலுக்கு வேணும், கேட்டரிங் சர்வீஸ்க்கு வேணும், அந்த கேட்டகரியில கொஞ்சம் சொல்லுங்க சார். ஹோட்டல்ஸ், அப்புறம் பிஜிஸ், கேன்டீன் அந்த மாதிரி கேட்டரிங் சர்வீசஸ் பீப்புளும் வந்து நம்மள ரீச் அவுட் பண்றாங்க. ஸோ அவங்களுக்குமே பேசிக்கா வந்து அரிசி பொறுத்த வரைக்கும் கேட்டகரைசேஷன் தான். நம்ம கிட்ட மில்லுன்னு வந்துட்டா வந்து ஒரு ப்ராடக்ட் தான் மேனுஃபேக்சரிங் அப்படின்னா கிடையாது. நம்ம வந்து அவுட் சோர்சிங் எல்லா மில்லுலுமே பண்றோம். இங்க ஷோகேஸ் பண்ணது ஒன் ஆஃப் த மில்லு. ஸோ பாத்தீங்கன்னா எல்லா வெரைட்டியுமே வந்து நாங்க பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி கிளைண்ட்ஸுக்குமே வந்து நாங்களே வந்து ப்ரிஃபரபிளா, ஏன்னா ரெகுலரா கொடுக்கணும், அவங்களுக்கு குவாலிட்டியும் பெஸ்ட்டாக இருக்கணும், ரேட்டும் மேட்ச் ஆகணுன்றது அவங்க டேரெக்டாக இந்த ரேட்டில் வேணும்னு கேட்டாலும் கொடுக்குறோம். இல்லை எங்களோட ஓன் சஜஷன்லுமே வந்து குவாலிட்டியான ரைஸ் வந்து அவங்களுக்கும் ப்ரொவைட் பண்ணி கொடுக்குறோம். எக்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜ் அரௌண்ட் 60 to 80 அந்த மாதிரி தான் இருக்கும். ஆல் ஓவர் தமிழ்நாடுமே ஒரு பேக் 2 பேக்னாலுமே நம்ம டிரான்ஸ்போர்ட் மூலியமா வந்து டெலிவரி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எல்லாருக்குமே நன்றி அண்ட் மகிழ்ச்சி, ஏன்னா நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால தான் நம்ம வந்து ஸ்டோர்லேயே கூட வீடியோ போட்டிருக்கலாம். பட் எதுக்கு மேனுஃபேக்சரிங் யூனிட் வரோம்னா உங்களுக்கே தெரியணும் எவ்வளோ தரமான பொருள் வந்து எப்படின்னா ப்ராசஸ் போயிட்டு எப்படி நம்ம மேனுஃபேக்சர் பண்ணுறோம் நல்ல முறையில் குவாலிட்டியான ரைஸ் எதுக்கு எப்படி அஃபோர்டபுளாக கொடுக்குறாங்கன்னா த்ரூ இதுதான். நாங்களே டைரக்ட் அவுட் சோர்சிங் பண்ணி ப்ராப்பரான மில்லில் ப்ராப்பரான குவாலிட்டி அண்ட் ப்ராப்பர் ப்ராசஸிங் பண்ணுறதுனால எங்கெங்கன்னா வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் கட் பண்ண முடியுமோ கட் பண்ணி கஸ்டமருக்கு ரொம்ப கம்மியான விலையில் வந்து டெலிவர் பண்ணுறது தான் எங்களோட மெயின் கோல். ஸோ அதை தான் நாங்கள் நோக்கி பயணிச்சுட்டு இருக்கோம். ஸோ எல்லாருமே வந்து லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட கஸ்டமர் ஃபீட்பேக் இருந்தாலுமே எங்களுக்கு சொல்லுங்கள். நாங்கள் எங்கள் டீம் வச்சு நாங்கள் அனலைஸ் பண்ணி உங்களுக்கு பெஸ்ட் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ண நாங்கள் எல்லாருமே ஒர்க் பண்ணுவோம். தேங்க்யூ. ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ.